ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா பாயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு 2 ஸ்ட்ரிங்கை எப்படி கன்கேட் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு 2 ஸ்ட்ரிங்கை கன்கேட்னேட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ கேரக்டர் ஏன்னு வச்சுக்கலாம், இதுக்கு ஒரு 10 வச்சுக்கலாம். நம்ம ஹாயும் ஹெலோவையும் ஹெலோ வேர்டு வச்சுக்கலாம். அதை நம்ம 2 கன்கேட் பண்ண போகிறோம். ஹலோ இன்னொரு கேரக்டர் டிக்ளேர் பண்ணிக்கலாம். கேர் ஆஃப் இது பி வச்சுக்கலாம். இதையும் 10 ஈக்குவல் டு வேர்ல்டு WORLD. ஸோ இதை ரெண்டையும் நம்ம கன்கேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு பாயிண்டர் தேவை, 2 பாயிண்டர் தேவை. S1 S2ன்னு வச்சுக்கலாம். S1 S2 செமிகோலன் வச்சுக்கலாம். இது ஒரு பாயிண்டர். ஸ்டார் போட்டுக்கணும். இப்போ S1 வந்து ஏக்கு பாயிண்ட் பண்ண வைக்க போகிறேன். S1 கர்லி ப்ளஸ் ஆகிட்டு ஈக்குவல் டு ஏ. அடுத்தலாம் நினச்ச போகிறேன்னா S2 வந்து பிக்கு பாயிண்ட் பண்ண வைக்க போகிறேன். நம்ம கன்கார்டினேஷன் ஒன்றும் இல்லை, இந்த ஹெலோவுக்கு அப்புறம் இந்த வேர்ல்டை ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து இப்போ ஹச்சில் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு, நம்மளுக்கு வந்து ஓவில் பாயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது கூட இதை ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஓவில் பாயிண்ட் பண்ணால் நம்ம வைல் லூப் ரன் பண்ணி இந்த S1 மூவ் பண்ணிக்கலாம். ஸோ வைல் S1 ஸ்டார் S1 அந்த வேல்யூ தான் பார்க்கணும், நம்ம அட்ரஸ் முக்கியம் இல்லை. S1 நாட் ஈக்குவல் டு நல்ல ஆவாத வரைக்கும் /0. நான் நினச்சி போகிறேன்னா இந்த இடத்துல எஸ்ஸோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். கர்லி பிரேஸ் S1 ++. ஸோ அதோட அட்ரஸ் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பாயிண்டர் கடைசியாக நம்மளுக்கு வந்து ஹலோவில் பாயிண்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஓவில் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நினச்சி போகிறோம் அந்த வேர்டை தூக்கி அப்படியே அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நினச்சோன்னா சிம்பிளாக ஒரு வைல் லூப்பில் முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ அதுக்கு ஒரு வைல் லூப், வைல் ஸ்டார் S1 சிங்கிள் ஈக்குவல் டு அசைன் பண்ண போகிறேன் S2. இதை மொத்தையும் நான் கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். நாட் ஈக்குவல் டு நல்லா ஆகாத வரைக்கும். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண நண்பா, அதை டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு நல் இந்த இடத்துல கோலன் வச்சுக்கணும், செமிகோலன். ஸோ வைல் லூப்பில் செமிகோலன் வச்சா என்ன ஆகும்னா இந்த லூப்லேயே முடிஞ்சு போயிடும், நம்மளுக்கு இதோட முடிஞ்சு போயிடணும். கீழே எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணணும்னா வைக்க வேண்டாம். நம்மளுக்கு இன்னும் S1 S2 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம ஒரே லைனில் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ கீழே கொடுக்காட்டி நம்ம கீழே கொடுத்து பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம், இல்லை ஒரே கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ S1 S2 இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகணும். S1 ++. ஸோ S2 ++. ஸோ வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ நான் அந்த இடத்த ஸ்டாரை விட்டுட்டேன். ஸ்டார் ஆஃப் இங்கேயும் ஸ்டார் போட்டுக்கலாம். ஸ்டார். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து S1 வந்து ஓவில் வந்து நல்லில் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நல்லில். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணிங்கன்னா ஸ்டார் S1 வந்து நல்லில் பாயிண்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துல ஈக்குவல் டு S2. ஸோ S2வில் பார்த்தீங்கன்னா W இருக்கும். அந்த W நான் அசைன் பண்ணேன். அசைன் பண்ணால் அந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா W இருக்கும். ஸோ W நாட் ஈக்குவல் டு நல் கண்டிஷன் ட்ரூ. அப்போ கீழே வரும். அப்போ S1 வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணோம், S2 வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணோம். அப்போ S2 வந்து Wக்கு அப்புறம் இங்கே போயிடும். ஸோ அப்படியே நம்மளுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் இதில் அப்பெண்ட் ஆகும். அப்பெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம புது வார்த்தையை பிரிண்ட் பண்ணணும். ஸோ புட்ஸ் நம்ம வந்து அதை எதை அப்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஏல தான். ஏ இந்த இடத்துல செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இங்கே செமிகோலன். இப்போ ரன் பண்ணுவோம். நிறைய வருது. அன்டிக்ளேர்டு இன் திஸ் ஃபங்க்ஷன் இங்கே 2 கேரக்டர் கொடுத்து வச்சுருக்கேன், சாரி நண்பா. இப்போ ரன் பண்ணலாம். ஹலோ வேர்ல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எல்லாமே அவுட் ஆகிட்டு. ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார் S1 நான் Wவில் இருக்கும். ஸோ இந்த நல்லில் இருக்கும். இந்த இடத்துல W தூக்கி நம்ம அப்பெண்ட் பண்ணியிருந்தோம். நாட் ஈக்குவல் நல்னா இந்த W வேல்டுக்கு அப்புறம் ஒரு நல் இருக்கும். அது ஆகாத வரைக்கும் நம்ம 2 இது வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நம்ம இன்னும் சுலபமாக பண்ணணும்னா சிம்பிளாக இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஒரே லைனில் முடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல செமிகோலன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ உடனே இன்க்ரிமெண்ட் ஆகாது. இந்த லூப் முடிஞ்ச அப்புறம் தான் அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம மொதல் வேல்யூக்கு எந்த இதுவுமே இப்போ ரன் பண்ணுங்கள். இப்போ அதே ரிசல்ட் தான் நம்மளுக்கு வரப்போகுது. பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்டு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஒரே லைனில் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல
ப்ளஸ் ப்ளஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம S1 வந்து கடைசி இதுக்கு கொண்டு வரோம் பாயிண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்தோம், அந்த S1ல் தூக்கி ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே அப்பன் பண்ணோம். WORT எது வர இந்த வார்த்தை முடிகிற வர, ஸோ நாட் ஈக்குவல் டு நல்லா ஆகாத வர அப்பன் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ இப்போ 2 வைல் லூப்பில் ஈஸியாக முடிச்சிட்டோம். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹச் வேல்டுன்னு வருது. சாரி நண்பா, இந்த இடத்துல நான் செமிகோலன் வைக்கல, அதுதான் பிரச்சனை. ஸோ லூப் இங்கே வர ஒரு ஆட்டம் தான் ரன் ஆகுது. ஸோ ஹச் வர வந்துடுது. ஹச்சுக்கு மேலே அந்த W வேல்டுங்கிறது இதாகுது, ஓவர் ரைட் ஆகுது. ஏன்னா ஹச் வர ஒரு ஆட்டம் வருது. ஸோ இடத்துல வைல் லூப்லாம் செமிகோலன் வைக்கல, அப்போ கீழே வந்துடும், இந்த வைல் லூப் முடிஞ்சு போயிடும். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு ஹலோ வேல்டுன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வந்துட்டு வேல்டு வர மாட்டேங்க. என்ன பிரச்சனை? ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வருது, பாயிண்ட் ஆகுது. இந்த இடத்துல ஒரு எம்டி செமிகோலன் கொடுத்துக்கலாம். இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இதில் தான் இப்போ பிரச்சனை வருது. எஸ், இதான் இந்த இப்படி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வரும் நண்பா. எனக்கு ரொம்ப சுருக்குனா இப்போவும் அப்படி தான் வருது. ஸோ நம்ம இதை பழையபடியே வச்சுக்கலாம். ஸ்டார் S1 ப்ளஸ் ப்ளஸ் கோலன். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். இந்த ப்ளஸ் ப்ளஸ்ஸை கிளியர் பண்ணிடுவோம். இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ ஒன்று கரெக்டாக வந்துட்டு. ஸோ அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி எப்படி பாயிண்ட் ரைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் 2 ஸ்ட்ரிங்காக கம்பேரபிள் கன்கார்டினேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.